அதிமுக பொதுச் செயலாளரின் ஆணைக்கிணங்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்காக அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. சென்னை எழும்பூரில் கழக மாணவர் அணியின் சார்பில் நடைபெற்ற கண்ணீர் அஞ்சலியில் ஸ்டாலினின் மாடல் அரசுக்கு எதிராக கோஷம். மாணவர்களை இனியும் ஏமாற்றாதே, தோல்வியை ஒப்புக்கொள், பதவி விலகு, உதயநிதியே பதவி விலகு, பதவி விலகு, ஸ்டாலின் அரசே பதவி விலகு, தடுக்க வேண்டும், மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் நீதியரசர் கலையரசன் ஆணையத்தை அமைச்சு அது மூலமா 7.5% உள் ஒதுக்கீடு தமிழக மாணவர்களுக்கு வேணும் என்று கொடுத்தாங்க. முதலமைச்சருக்கு இருக்க தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 5 பேர் தான் அரசு கல்லூரிகள் இருக்கும் மாணவ மாணவிகள் அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை தொட்டு பார்த்துட்டு இருந்தார்கள். அடுத்த ஆண்டிலிருந்து 650 பேர் குப்பனின் மகளும் சுப்பனின் மகளும் சாதாரண வீடு கட்டுறவங்களும் ரிக்ஷாக்காரர்களும் தொழில் பண்றவங்களும் பூவிப்பவனும் குப்பனின் மகனும் சுப்பனின் மகனும் இதுவரை தட்டுக்களை மட்டும் தொட்டுக்கிருந்த அந்த பட்டு கைகள் ஸ்டெத்தோஸ்கோப்பை தொட வைத்த ஒரு நாள் அந்த நாள். அதை உருவாக்கி காட்டியவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாக ஆண்மகனாக இருந்தால் உதயநிதியை நான் கேள்வி கேட்கிறேன். இதை மறுக்க முடியுமோ? ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நேரம் வந்து உட்கார நாங்கள் தயாரா இருக்கோம். நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்காக கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருக்கும்போதுதான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது என்று குற்றச்சாட்டு. மாணவர்கள் உயிருக்கு பதில் சொல். ஓடி போச்சு, ஓடி போச்சு, திறந்தாச்சா, சூடு சொரணை திறந்தாச்சா. இனியாவது திருந்த வேண்டும் திமுக அரசு. நீட்டுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது 2016 அந்த விலக்கை பெற்று தந்தார்கள். 2010 தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான். குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுதும் காந்தி செல்வன் திமுகவுடைய இணையமைச்சராக இருக்கும் போது தான் நீட் வந்தது. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நீட்டை ஒரே கையெழுத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்திட்டு. திமுகவின் பொய் வாக்குறுதியால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்காக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டியில் கழக மாணவரணி சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டது எனவும் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அதிமுக அரசு எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பேச்சு. நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்காக அதிமுக சார்பில் விழுப்புரம் நகராட்சி திடலில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. நீட் ரகசியம் தெரியும் என சொன்ன உதயநிதி எங்கே போனார்? 4 ஆண்டு காலமாகியும் 22 உயிர்களையும் பறித்த திமுகவிற்கும் உதயநிதிக்கும் இன்னும் சூடு சுரணை வரவில்லையா என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கேள்வி. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் RS-புரம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோர், குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோர் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சமூக நலத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 12 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 3 மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. மாணவர்களுக்கு ஒழுக்கமும் பாதுகாப்பும் வழங்க வேண்டிய பள்ளிகள் இன்று ஸ்டாலின் தலைமையிலான அரசின் செயல்பாடுகளினால் சீரழிந்து வருவதாகவும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 19 வயதுடைய நர்சிங் மாணவியை கடத்த முயன்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். சேலம் அருகே பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டியதோடு பெண்ணை மானபங்கப்படுத்த முயன்றவர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறியில் ஈடுபடும் துணிகர செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தம்பியை தாக்கிய ஆத்திரத்தில் கணவனை உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்த மனைவி மற்றும் மைத்துனர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கொலை சம்பவங்கள் துணிகரமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் சாடல். தூத்துக்குடி அருகே போதை தகராறில் பெண்ணை அடித்து கொலை செய்த இளைஞர் சிக்கினார். விளம்பர மாடல் ஆட்சியில் மது போதையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காவல்துறையின் மெத்தன போக்கால் சென்னை 7 கிணறு அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஓபியம் போதைப் பொருள் மற்றும் குட்கா புகையிலை பொருட்களுடன் சிக்கிய வடமாநில நபர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் பெற்றோர் அச்சம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட 15 கிலோ கஞ்சாவுடன் கல்லூரி மாணவர் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களே கஞ்சா விற்கும் அவலம் உள்ள நிலையில் இதுவா சிறந்த ஆட்சி என்று மக்கள் கேள்வி. சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. வட மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி சென்னையில் விற்பனை செய்து வந்த கல்லூரி மாணவர் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய நடைமேடையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சென்னை கஞ்சா தலைநகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 6.5 கிலோ குட்கா கடத்திய 3 சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குட்கா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே சாராய வியாபாரியிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 280 கிலோ குட்கா பான் மசாலா பொருட்கள் சிக்கியது. ஏற்கனவே மரக்காணம் கள்ளச்சாராய விவகாரத்தில் சிக்கிய மதன்குமார் என்பவர் தற்போது குட்கா பொருட்கள் விற்பனையில் சிக்கியிருக்கும் நிலையில் விடிய அரசின் காவல்துறை என்னதான் செய்கிறது என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ரயிலில் கொண்டுவரப்பட்ட கஞ்சா குட்கா பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் பல்வேறு வழிகளில் போதைப் பொருள் தமிழகத்தை நோக்கி வரும் நிலையில் காவல்துறை என்ன கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. ஈரோடு அருகே கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்த மூதாட்டி இளைஞர் சிக்கினர்.
திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப்பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த போவது எப்போது ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கனிம நிலவரியை மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு உயர்த்தியதை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கிரஷர் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். ஜல்லி எம்சாண்டு விலை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வரும் 22ஆம் தேதி பேரணி நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்றி வருவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. அரசு வழங்கும் 1000 ரூபாய்க்கு சின்ன மூக்குத்தி கூட வாங்க முடியாது என்று உண்மையை கூறிய மூதாட்டியிடம் நீங்கள் வாங்கும் 1000 ரூபாய் உதவித்தொகையை நிறுத்திவிடுவேன் என மிரட்டிய திமுக தலைமை கழக பேச்சாளர். பாமர மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டிய ஆளும் கட்சியினர் உண்மையை உரக்க கூறும் பாமர மக்களை உருட்டி மிரட்டி இழிவுபடுத்தி அராஜக போக்கில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. 1000 ரூபாய் பிச்சை காசு. உட்கார 9000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா? ஆமா தானே? ஏன்னா 1000 ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு நிப்பாட்டினா என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கோடை வெப்பம் காரணமாக பேரிக்காய் பிளம்ஸ் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. போதிய மழை இல்லாததால் பயிர்கள் வீணாவதாகவும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். 14 கோடி ரூபாய் கோவில் காணிக்கை நிதியில் ஆடம்பர தங்கும் அறை ஊட்டியில் கட்ட அறநிலையத்துறை அரசாணை வெளியீடு. கோவில் நிதியில் திமுகவின் உடன்பிறப்புகள் தங்கி பயன்பெறுவதற்கான முயற்சி இதுவென பக்தர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் அண்மையில் தொடங்கப்பட்ட பெண்களுக்கான ஆட்டோ திட்டம் தோல்வியடைந்ததாக தகவல். பெரும்பாலான ஆட்டோக்களை ஆண்களே ஓட்டுவதாகவும் இந்த திட்டத்தை ஸ்டாலின் அரசு முறையாக பின்பற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் போலீஸ் என கூறி ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கும் மையத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் ஊழியர்களை மிரட்டி பணம், நகை உள்ளிட்டவற்றை பறித்து சென்ற அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போலீசார் அவ்வப்போது முறையாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தால் இதுபோன்ற அவலம் தொடர்ந்திருக்குமா என மக்கள் கேள்வி. மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை. சமூக ஊடகங்கள் மூலம் இந்நிறுவனம் 30,000 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாகவும் அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் மக்கள் கேள்வி. சிபிஎஸ்இ பள்ளிகளில் வரும் 2025-26 கல்வியாண்டு முதல் 9 முதல் +2 வரையிலான வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிப்பு. 3வது மொழி கட்டாயமாக உள்ள நிலையில் ஆசிரியர்களுக்கு 50 மணி நேரம் கட்டாயம் பயிற்சி தேவை என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பணியிடங்களை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும். மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை வழங்கி வருவதாக வெற்று விளம்பரம் செய்து வரும் ஸ்டாலின் அரசுக்கு அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு வலியுறுத்தல். சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கியிருந்த மழை நீரில் நடந்து சென்ற சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் மழை நீரை உடனடியாக வெளியேற்றியிருந்தால் இதுபோன்ற துயரம் நிகழ்ந்திருக்காது என்று குற்றம் சாட்டும் மக்கள் இனியாவது அரசு விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை.
திருச்சி மாவட்டம் உறையூர் 10வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள் போராட்டம். திமுக ஆட்சியில் அலட்சியத்துடன் செயல்படும் மாநகராட்சி அதிகாரிகள் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்ட சிறுவனை கண்டும் காணாமல் கடந்து சென்ற விடிய அரசின் மின்துறை வாகனம். ஊழலில் சிக்கி தவிக்கும் துறை அமைச்சரால் மின்துறை செயலற்றும் பொறுப்பற்றும் இருப்பதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் உண்டு உறைவிட பள்ளிக்குள் புகுந்த வெறிநாய் ஒன்று கடித்து குதறியதில் 8ஆம் வகுப்பு மாணவி படுகாயம். தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சிக்கென ஒதுக்கீடு செய்த நிதியை பிரயோஜனமாக பயன்படுத்தாமல் ஸ்டாலின் அரசு கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மாடுவிடும் திருவிழாவை காண வந்த இளைஞர் மாடு முட்டியதில் உயிரிழப்பு. திமுக அரசு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 150 சார் பதிவகங்கள் ஒரு நபர் அலுவலகங்களாக மாறியதால் பத்திரப்பதிவு பணிகளில் தாமதம் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பினால் மட்டுமே இதுபோன்ற புகார்களை தவிர்க்க முடியும் என்று அறிவுறுத்தியுள்ள பொதுமக்கள் முதலமைச்சர் இதற்காக ஏதேனும் குழு அமைப்பாரா என்றும் கேள்வி. சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சென்னையில் திட்டமிட்ட உலக ஸ்டார்ட் அப் மாநாடு தாமதமாவதால் புத்தொழில் நிறுவனங்கள் ஏமாற்றம். தமிழக அரசின் தாமதமான திட்டமிடல் மற்றும் முதலீட்டாளர் ஒருங்கிணைப்பில் தெளிவின்மையே முக்கிய காரணம் என குற்றச்சாட்டு. அடுத்த மாதம் முதல் PF பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் முறையில் மாற்றப்படும் என அறிவிப்பு. பணம் எடுப்பது, இருப்பு சரிபார்ப்பது எளிதாவதுடன் பயனர்களுக்கு நேரம் மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் பாரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் ஆகியவை சேர்ப்பு. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து புதிதாக 74 பாரம்பரிய ஆவண தொகுப்புகள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் யுனெஸ்கோ அறிவிப்பு. இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா வருகிற மே மாதம் விண்வெளி நிலையத்திற்கு செல்வார் என அறிவிப்பு. 40 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் என்ற சாதனையையும் சுபான்ஷு படைக்க உள்ளார். அமெரிக்காவில் விசா ரத்து செய்யப்பட்ட சர்வதேச மாணவர்களில் 50% பேர் இந்திய மாணவர்கள் என அதிர்ச்சி தகவல். அமெரிக்க அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்ததன் பெயரில் மாணவர்களின் விசா ரத்து செய்யப்பட்டதாக தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையே சமரசம் செய்யும் பணியில் இருந்து விலக அமெரிக்கா முடிவு. அமெரிக்கா கவனம் செலுத்த வேண்டிய, முன்னுரிமை அளிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ள நிலையில் இத்தகைய முடிவை எடுத்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேட்டி.